தமிழ் ஆர்வலரும் ஓவியருமான மறைந்த வீரசந்தானம் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரபல ஓவியரான வீரசந்தானம் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 71. மூச்சுத் திணறல் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வீரசந்தானத்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். ஓவியரான வீரசந்தானம் ஈழத் தமிழர்கள் நினைவாக தஞ்சையில் அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் ஒற்றத்தை வடிவமைத்தவர் ஆவார். தனது கடைசி மூச்சு வரையில் தமிழ் தமிழ் என்றும் தமிழ் ஈழம் என்றும் பேசிக்கொண்டே இருந்த ஒரு தமிழ் தேசிய போராளியை தமிழ் சமூகம் இழந்து நிற்கிறது. உலகத் தமிழர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு கலைஞர். அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது. எந்த விதமான சமரசம் பண்ணிக்க மாட்டார். கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறவர். எவ்வளவோ இயக்கங்கள் இருந்தாலும் அவ்வளவு இயக்கங்களும் மதிக்கக்கூடிய ஒரு போராளி அவர். அவருடைய இழப்பு தமிழ் தேசிய போராளிகளுக்கும் ஈழ விடுதலை போராளிகளுக்கும் ஒரு தாங்க ஒண்ணா துயரம். தமிழ விடுதலையை என் கண்ணால் நான் பார்க்கணும்னு, ஆனால் அது அவர் பார்க்க முடியாத போயிடுச்சு. ஆனால் அவருடைய இயக்கம், அவருடைய கவலை, அந்த போராட்டத்தை எங்களுடைய தமிழ் தலைமுறைகள், இளம் தலைமுறை கையில் எடுக்கும். நானும் அந்த இடத்துல நிற்பேன். ஆக அவருடைய கனவு நினைவாக நாங்கள் உறுதியாக நின்று இறுதி வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம்.